இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக ஆண்டின் பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரை நிறைவாக கொடுக்கின்றேன். ஆம், இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய முதல் மற்றும் இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். கடவுள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். எவ்வகையான எச்சரிக்கை? கடவுளுடைய வார்த்தையையும் கடவுள் கொடுக்கும் வாழ்க்கையையும் நாம் வாழாத பொழுது நாம் அவருடைய வழியிலிருந்து தவறி செல்கின்றோம். ஆனால் கடவுள் கண்டிக்க கடவுள் அல்ல, மாறாக மன்னிக்கும் கடவுள் என்பதை எச்சரிக்கையாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் தான் யார் என்பதை வெளிப்படையாக சொல்வதற்காக தன்னுடைய அன்பு சீடர்களை பயன்படுத்துகின்றார். நான் யார் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்று கேட்கும்போது ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த அறிந்த அனுபவத்தை கூறுகின்றார்கள். ஒருவர் கூறுகின்றார், சிலர் நீர் திருமுழுக்கு யோவான் என்றும், சிலர் நீர் இறைவாக்கினர் எலியா என்றும், சிலர் நீர் இறைவாக்கினர் எரேமியா என்றும் கூறுகின்றார்கள் என்று மக்கள் கூறுவதை ஒவ்வொரு அன்பு சீடர்களும் தாம் பெற்ற அனுபவத்தை நேரடி அனுபவமாக எடுத்துரைக்கின்றார்கள். ஆனால் இறைவாக்கினராக புனித பேதுரு கூறுகின்றார், நீரே வாழ்வு தரும் மெஸ்ஸியா, நீரே இறைவாக்கினர் அல்ல, நீர் மெஸ்ஸியா என்று கூறும் பொழுது இது உன்னுடைய திருநாவில் அல்ல, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய கடவுள் உன்னை தூண்டி எழுப்பி உன்னுடைய ஆசிராக உன் வழியாக என்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது அங்கே பேதுரு மிக மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் மற்ற சீடர்களை விட நான் சரியாக சொல்லிவிட்டேன் என்று. ஆனால் ஆழ்ந்த விசுவாசத்தோடு சொன்னாரா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் மற்றவர்களை விட ஒரு சிறந்த ஒரு பதிலை சொன்னதாக தான் நினைக்கின்றார். ஆனால் கடவுள் அவருக்கு ஒரு விடுப்பு கொடுக்கின்றார். இது நீயாக சொல்லவில்லை, மாறாக உன்னில் இருக்கும் கடவுள் வெளிப்படுத்தினார். இதை யாருக்கும் சொல்ல இயலாது. கடவுள் எவ்வாறு மாட்சி பெற வேண்டும் என்பதையும் எருசலேமிற்கு சென்று மூப்பர்களுக்கும் மறைநூல் வல்லுநர்களுக்கும் தாம் பெற்ற அனுபவத்தை பெற்ற பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகுதான் நீங்கள் இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு மகத்தான ஒரு எண்ணத்தோடு அல்ல, ஏதோ ஏனோ தானோ என்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, தொடக்கத்தில் இன்றைய முதல் 2 வாசகத்திலும் இறைவாக்கினரின் மூலமாக எச்சரிக்கை விடுக்கும் கடவுள் இன்றைய நற்செய்தியிலே தான் யார் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஆம், என் அன்பிற்கு இனியவர்களே, ஆண்டவர் என்றும் நமக்காக வெளிப்படுத்துகின்றார். வெளிப்படையாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எவ்வளவோ அற்புதங்கள் செய்கின்றார். நீங்களும் நானும் அதற்கு சாட்சிகள். சிலர் இறைவாக்கினர் எரேமியா எலியா என்று கூறும் பொழுது நாம் இன்றைய காலச்சூழலிலே கடவுளை நம்முடைய தெய்வீக திருப்பலியிலே பார்க்கும் பொழுது யார் என்ற ஒரு ஐக்கிய உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு கடவுள் கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.